ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஹா vlogs. இன்றைக்கி நம்ம செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போது ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தில் 1/4 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெட் சில்லி பேஸ்ட் எப்படி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் 1 tablespoon சோயா சாஸ் அண்ட் 1 tablespoon வினிகர். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஷ்வான் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, அதாவது செஷ்வான் சாஸ். இப்போ நம்ம இந்த சாஸை ஒரு குட்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானது குட்டி குட்டியாக கட் பண்ண ஹாஃப் ஆனியனை சேர்த்துக்கோங்க. ஆனியனை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹாஃப் கப் கேரட், ஹாஃப் கப் கேப்சிகம். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நான் இந்த 2 வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க செஷ்வான் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1 tablespoon பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ இதில் வந்து நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் சோனா மசூரி ரைஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம், பச்சரிசி சேர்த்துக்கலாம், எந்த ரைஸ் வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ வந்து ரைஸ் வந்து ஓவர் குக் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து ரைஸ் எடுத்துடணும் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது. ஏன்னா நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணும்போது ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் முன்னாடியே எடுத்துகிட்டா ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு சால்ட், ஒரு ½ tablespoon சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டவுன் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நிஜமாகவே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் உண்மையிலே அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வீட்டிலே கிடச்சிரும். இதுதாங்க செஷ்வான் ஃப்ரைட் ரைஸு. இதை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போடுங்க கமெண்ட்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாவ் அ குட் டே.